இங்க ரெண்டு சின்ன பசங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது சைட்ல ஒரு போஸ்டரை பாக்குறாங்க. அந்த போஸ்டர்ல இருக்க நாய்க்குட்டிய யாரு கண்டுபிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு அதிகமா பணம் தரும் அப்படின்னு எழுதி இருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த ரெண்டு சின்ன பசங்களுமே அந்த நாய்க்குட்டியை தேடி அவங்க ஊர் ஃபுல்லா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசி வரையும் அந்த நாய்க்குட்டி அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால சோகமா ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு பின்னாடி வந்து ஒரு நாய்க்குட்டி என்னோட கையை நக்கும். என்னன்னு பார்த்தா ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்த நாய்க்குட்டி தான் அது. அதை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேருமே அதை தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டியோட ஓனருக்கு கால் பண்ணி உங்க நாய்க்குட்டி எங்க கிட்ட தான் இருக்கு, வேணா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். நான் இப்ப கோயில்ல இருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நாய்க்குட்டியை வந்து வாங்கிக்கிறேன், அது வரையும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பசங்களுமே அந்த நாய்க்குட்டிய பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் மட்டும் அந்த நாய்க்குட்டி மேல அதிகமா பாசம் வச்சிருக்கான். இவனுங்க எங்கெல்லாம் போறானுங்களோ அங்கெல்லாம் அந்த நாய்க்குட்டிய கூடவே கூட்டிட்டு போறானுங்க. இப்படியே ரொம்ப நாள் அந்த நாய்க்குட்டி கூட இருந்ததுனால அந்த நாய்க்குட்டி மேல அதிகமா பாசம் வச்சிடறாங்க. அந்த நாய்க்குட்டியோட ஓனருமே கால் பண்ணி அந்த நாய்க்குட்டியை நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையனோட மூஞ்சே சோகமாயிருது. இப்ப இந்த பையன் இருக்கிற இடத்தையுமே காலி பண்ண சொன்னனால அந்த பையனுமே சோகமா அங்கிருந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு ஒரு டிராக்டர்ல ஏறி போவாங்க. இப்ப அவங்க சொன்ன இடத்துக்குமே அந்த நாய்க்குட்டியோட ஓனருமே அங்க வந்துருவாரு. அவருமே அந்த நாயை வாங்கிக்கிட்டு இவங்க கிட்ட பணத்தை கொடுக்கும் போது இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவருமே அந்த நாய்க்குட்டியை கொண்டு போகும் போது திரும்ப அந்த நாய்க்குட்டி இந்த பையனை தேடி ஓடி வருது. இந்த பையனுமே அந்த நாய்க்குட்டியை கட்டி பிடிச்ச ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்தோன்னு அந்த நாய்க்குட்டியோட ஓனரே திரும்ப அந்த பையன்ட்ட அந்த நாய்க்குட்டியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. இவர் பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.